சிறுகதை பிராயச்சித்தம். உடலை ஏதாவது எந்திரத்தில் கொடுத்து எடுத்தாக தேவலாம் போல் இருந்தது மைதிலிக்கு. எதற்கோ மிஷின் கண்டுபிடிக்கிறார்கள். இந்த உடம்பு வலிக்கு ஒன்று கண்டுபிடித்தால் நன்றாக இருக்குமே என நினைத்து கொண்டாள். பெரிய வீட்டில் வேலையை முடித்து கொண்டு கோடி வீட்டுக்கு செல்ல வேண்டும். அங்கு ஒரு மூட்டை துணி இருக்கும். அதை துவைத்து அலசி காய வைத்து நிமிருவதற்குள் முதுகு ஒடிந்து விடுவேன் என்பது போல மிரட்டும். அதற்குள் அந்த வீட்டம்மா சிங் முழுக்க பாத்திரத்தை நிறைத்து வைத்திருப்பார். அதோடு சேர்த்து சில உதிரி வேலைகளையும் முடித்ததும் 3 நாட்கள் குளிர்பதன பெட்டியில் தூங்கிக் கொண்டிருக்கும் கறிக்குழம்பை குளிர குளிர எடுத்து கொடுத்து அனுப்புவார். பல நாட்களில் மைதிலி அதை நிராகரித்து விடுவாள். சில நேரங்களில் பசி எனும் இம்சை அவளுடைய வீராப்பை நெட்டி தள்ளிவிடும். ஒன்றும் பேசாமல் வாங்கிக் கொள்வாள். இந்த ஒரு வாரமாகவே அவளுக்கு நிற்க நேரமில்லை. எப்போதுமே இருக்கும் வேலைதான். கூடுதலாக போன திங்கள் அன்று கீழ்வெட்டு பெரியம்மாவின் பேத்திக்கு வளகாப்பு வந்துவிட சம்பளமற்ற பகுதி நேர வேலை இவளுக்கு அளிக்கப்பட்டு இருந்தது. விருந்துக்கு வேலை செய்யவும், உறவுக்காரர்களுக்கு காப்பி டீ வைத்து தரவும், நெருங்கின கெஸ்டுகளுக்கு சேர்த்து துணி துவைக்கவும் என ஒரு பட்டியலை நீட்டினார். அவர்கள் கிளம்புகையில் உனக்கு தாண்டி சந்தோஷமா வாங்கிக்க என சொல்லி 4 வளையல்களும் 1/4 முழாம் பூவும் 2 கருத்த வாழைப்பழங்களும் மஞ்சள் பாய்ந்த தேங்காய் முடி ஒன்றும் போட்டு ஒரு பையை அவள் கையில் திணித்தார். அவள் வேண்டாம் என சொல்லக்கூடாது என்பதால் அமைதியாக வாங்கி கொண்டாள். அம்மா லட்சுமிம்மா, வேலையை முடிச்சிட்டேன், கிளம்புறேன் என்றாள் மைதிலி. உள்நோக்கி குரல் கொடுத்தாள். இருடி, வந்துட்டேன். என்னடி அவசரம்? உனக்காக டீ கொண்டு வர்றேன், அதுக்குள்ளே கிளம்புறே? அந்த அம்மாள் தன் பெரிய உடம்பை அசைத்து அசைத்து வந்தார். 2ஆம் முறை சூடு செய்த தேநீர் போல ஏடு படிந்து ஒருவித வாசம் அடித்தது. மைதிலி அதை ஒரே மடக்காய் குடித்து முடித்தாள். என்னடி சொல்கிறான் உன் புருஷன்? வேலைக்கு கிளைக்கு போகிறானா, இல்லை தண்ணி அடிச்சிட்டு தான் சுற்றுறானா? தொலைக்காட்சியில் மெகா சீரியல் ஆரம்பிக்க இன்னும் அரை மணி நேரம் இருந்தது. தற்சமயம் அன்னலட்சுமிக்கு பொழுதுபோக ஆள் தேவையாய் இருந்தது. என்னத்தம்மா புதுசாக சொல்ல போகிறேன்? என் கதை பழக்கம்தான். அந்த மனுஷன் என்னைக்கு குடியை விடுறது? எங்களுக்கு எப்போ பொழுது விடுகிறது? வாழ்வின் சலிப்பு நிறைந்தது அவளது வார்த்தைகளில். நேற்று உணவை போட்டு அடிச்சிட்டானாமாம். பூமாதான் சொன்னா. என்ன அநியாயம் இது? குடிச்சிட்டா கண்ணு முன்னு தெரியாதா? மேற்கொண்டு விவரங்கள் தெரிந்து கொள்ளும் ஆர்வம் இருந்தது அன்னலட்சுமிக்கு. மைதிலுக்கு இந்த பேச்சுக்களுக்கும் அனுதாபங்களுக்கும் பழகி போயிருந்தன. கூடவே மாரியின் அடியும் கெட்ட கெட்ட வசவுகளும். அது கிடக்கட்டுமா, விடுங்க, பொழுதுக்கும் நடக்கிறது தானே. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். ஏம்மா, நம்ம நந்து பையலை ஸ்கூலில் சேர்க்கணும்னா எவ்வளவு ஆகும்? ஏண்டி, அவனுக்கு இப்போ என்ன வயசாகுது? 4 முடிஞ்சு 5 போகுதுமா. பால்வாடிக்குத்தான் போயிட்டு இருக்கான். இந்த யூகேஜியோ எல்கேஜியோ சொல்கிறாங்கல்ல, இந்த வருஷம் அதில் சேர்க்கலாம்னு இருக்கேன். என்னடி இத்தனை அசால்ட்டாக சொல்லிட்டே? அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்னு தெரியுமா? காசை பிடுங்கிடுவாங்க. எவ்வளவுதான்னு தோராயமாக சொல்லுங்களேம்மா. அன்னலட்சுமி சொன்ன தொகையை கேட்ட மைதிலி அம்மாடியோ என நெஞ்சில் கை வைத்தாள். பின்ன என்ன, தனியார் ஸ்கூல்னா சும்மாவா? நீ பேசாமல் அவனை இன்னும் 2 வருஷத்துக்கு சத்துணவுக்கே அனுப்பு. அப்புறம் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் போட்டுடலாம். அவன் பாட்டுக்கு படிச்சிட போகிறான். அதுக்குள்ளம்மா, இவனும் 4 பசங்க மாதிரி இங்கிலீஷ் எல்லாம் பேசணும், பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும். என் வயிற்றில் பிறந்ததுக்காக கடைசி வரை இதோ இந்த வாழ்க்கை தான் வாழணுமா என்ன? அப்பட்டமான உண்மை இருந்தது மைதிலியின் வார்த்தைகளில். என்னடி பண்ணுறது? நாமெல்லாம் அவ்வளவு வசதி வாய்ப்பு உள்ளவங்களா என்ன? விரலுக்கு ஏற்ற வீக்கம் வேணும்டி. அன்னலட்சுமிக்கு ஏனோ எரிச்சலாய் வந்தது. மைதிலிக்கு ஒரே யோசனை இருந்தது. சிறிது நேரம் குழாயில் இருந்து சொட்டிய தண்ணீரை பார்த்து கொண்டிருந்தவள் அங்கிருந்து கிளம்பினாள். மனதுக்குள் ஒரே போராட்டமாய் தெரிந்தது. எப்படியாவது நந்துவை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்கிற எண்ணம் மேலோங்கியது. படித்துவிட்டால், நல்லபடியாக வளர்ந்து விட்டால் அவனது எதிர்காலம் நன்றாக இருக்கும் அல்லவா? குறைந்தது தன் அப்பாவை போல் குடித்துவிட்டு கும்மாளம் அடிக்காமலாவது இருப்பானே. படித்தவர்கள் அதிக அநாகரிகமாய் நடந்து கொள்ள மாட்டார்கள் என பெரிதாய் நம்பினாள். அன்னலட்சுமியோ சொல்வதைப் போல் எத்தனை பணத்துக்கும் எங்கே போவாள் இவள்? மனதுக்குள் கணக்கு போட ஆரம்பித்தாள். அன்று அன்னலட்சுமி அம்மாவின் சொந்தக்காரர் வீட்டில் வேலை செய்ய கூப்பிட்டிருந்தார்கள்.
இப்போது இருக்கும் வேலையே அவளை புரட்டி போடுவதால் வர முடியாது என சொல்லிவிட்டாள். பேசாமல் அங்கே போய் வேலை செய்யலாம். பக்கத்து தெருவில் ஒரு வீட்டை சுத்தம் செய்ய மட்டும் ஆள் வேண்டும் என கேட்டிருந்தார்கள். அதையும் சேர்த்து பார்த்தால் இன்னும் கொஞ்சம் பணம் வரும். அதையெல்லாம் அப்படியே நந்துவின் படிப்பிற்கு உதவலாம். அவனை பள்ளியில் சேர்க்க இன்னும் 6 மாதங்கள் இருக்கின்றன. எப்படியோ வாயை கட்டி வயிற்றை கட்டியாவது அவனை படிக்க வைத்து விடலாம். அந்த நினைப்பே அவளுக்கு புது உற்சாகத்தை தந்தது. மைதிலி தன் திட்டத்தை செயல்படுத்த தொடங்கி கிட்டத்தட்ட 5 மாதங்கள் இருக்கும். அன்றுதான் எல்லோர் வீட்டிலும் சம்பளம் வாங்கியிருந்தாள். வாங்கிய பணத்தில் வட்டி, வீட்டு வாடகை, மாத சாமான், நந்துவுக்கு கொஞ்சம் நொறுக்கு தீனி என எல்லாம் முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தாள். இருந்த மீதி பணத்தை சில்லறை சகிதம் எண்ணி காகிதத்தில் சுற்றி பானைக்குள் வைக்கப் போனவள் அது வெற்றாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியானாள். வேக வேகமாய் பானையை எடுத்து கவிழ்க்க அதில் இருந்து கரப்பான் பூச்சிதான் ஓடியது. மூச்சு முட்டியது அவளுக்கு. மாரியின் வேலைதான். அவனுக்கு தெரியக்கூடாது என்றுதான் பானைக்கு மேல் பானை வைத்து கடைசி பானையில் பணத்தை ஒளித்து வைத்திருந்தாள். இந்த இடத்தையெல்லாம் அவன் தேடமாட்டான் என அவள் நினைத்தது தப்பாய் போய்விட்டது. குருவி சேர்ப்பதை விட எவ்வளவு சிரமப்பட்டு சேர்த்த பணம் அது. 5 மாதமாய் இரத்தத்தை சுரண்டிய உழைப்பு, நந்துவுக்காக ஏற்றுக்கொண்ட பாரம். இப்போது அவன் படிப்பு, எதிர்காலம். நினைக்க நினைக்க ஆத்திரம் வந்தது அவளுக்கு. தலையை இறுக முடிந்து கொண்டு வேக வேகமாய் தெருவில் இறங்கி நடந்தாள். அவன் எப்போதும் போகும் மதுபான கடைக்கு சென்று பார்க்க பெரிய சாக்கடை வாய்க்கால் அருகில் வேட்டி அவிழ்ந்து குப்புற கவிழ்ந்திருந்தான் மாரி. ஆழ்ந்த போதையில் ஆழ்ந்த உறக்கம் அவனுக்கு. ஏறி ஒரு மிதி மிதிக்கலாம் என்றிருந்தது மைதிலிக்கு. ஏறக்குறைய செத்தவனைப் போல் கிடப்பவனை என்னவென்று சொல்வது? அவளுக்கு யார் யார் மேலோ ஆத்திரம் வந்தது. சிறிது நேரம் அவனையே வெறுத்து பார்த்து கொண்டிருந்தவள் மெதுவாக வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். கோபத்தில் இதயமே வெடித்து விடும் போல் இருந்தது அவளுக்கு. தன் ஆதங்கத்தையும் ஆத்திரத்தையும் எப்படி வெளிப்படுத்துவது என தெரியவில்லை. மனமெல்லாம் வன்மம் மிகுந்தது. அவனை எப்படி தண்டிப்பது? வீட்டுக்கு சென்று அறிவாள் எடுத்து வந்து ஒரே போடு. மனதுக்குள் ஏதேதோ எண்ணங்கள் வக்ரமாய் முளைத்தன. அத்தனையும் இயலாமையாய் மாறி கண்ணீராய் வரவழைத்தன. தெருமுனை தாண்டினாலேயே நந்து நிற்பது தெரிந்தது. அவன் பக்கத்தில் பால்வாடி ஆயா. மைதிலியை பார்த்ததும் சிரித்துவிட்டு நந்துவுக்கு டாட்டா காட்டிவிட்டு சென்று விட்டார். மைதிலி வேக வேகமாய் மகன் அருகில் போனாள். அவசரமாய் இழுத்தபடி வீட்டினுள் சென்றவள் கதவை சாத்தினாள். அவனை கட்டி கொண்டு அழுதவள் கைகள் இரண்டையும் சேர்த்து பிடித்தவளாக முன்னால் மண்டியிட்டு அமர்ந்தாள். கண்களை துடைத்தபடியே சொல்லலானாள். நந்து, அம்மா சொல்கிறேன், பெரியவனானதும் குடிக்கக்கூடாது, போய் பித்தலாட்டம் செய்யக்கூடாது, யார் குடியையும் கெடுக்கக்கூடாது, கல்யாணம் கட்டினா பொண்டாட்டியை அடிக்கக்கூடாது, எல்லா பெண்களையும் உற்ற உறவா உடன் பிறந்தவங்களா நினைக்கணும். என் நந்து நல்லவனா இருக்கணும், சரிதானே? கேட்டுவிட்டு அவனது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். பெற்றவள் என்ன சொல்கிறாள் என புரியாவிட்டாலும் அவளுடைய அழுகையை தாங்க முடியாமல் தானும் அழத் தொடங்கினான் நந்து. மாரியை தண்டிக்கும் ஒரே வழி நந்துவை மிகச்சிறந்தவனாய் வளர்ப்பதுதான். உன்னைப்போல் என் மகன் இல்லை என்று அவனுக்கு காட்ட வேண்டும். நினைத்த மைதிலி சற்று நிதானித்தாள். அவள் முகத்தில் தெளிவு மலர்ந்தது. நந்து நிச்சயம் இன்னொரு மாரியாக உருவாக மாட்டான் என்ற நினைப்பில்